ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். ஒரு குட்டி முயலோட கதை. அது பார்க்கத்தான் குட்டியா இருந்துச்சு, ஆனா அதோட கனவு அடேங்கப்பா ஒரு பெரிய மலை அளவுக்கு பெருசா இருந்துச்சு. ரெடியா? வாங்க அந்த முயல் கூடவே நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வரலாம். ஓகே, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். உங்களுக்குள்ள யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஒரு பெரிய கனவு, ஒரு ஆசை இருக்கா? நான் இத செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம கதையில வர்ற ஹீரோ அந்த குட்டி முயலுக்கும் அப்படிதான் ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. சரி, உங்க கனவை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப கதைக்குள்ள போலாம். சரி, இப்ப கதை ஆரம்பிக்கலாமா? ஒரு அழகான காடு, பச்சை பசேல்னு மரங்கள், கலர் கலரா வண்ணத்து பூச்சிங்க பறந்துட்டு இருக்கு. அந்த காட்டுல நம்ம குட்டி முயல் ஜாலின்னு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு நடுவுல அதோட மனசுல மட்டும் ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய ஆசை உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருந்துச்சு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த முயல் தன்னை சுத்தி பாக்குது. வாவ், இந்த காடு எவ்ளோ அழகா இருக்கு! ஆனா இது மட்டும் போதுமா? நான் இதை விட உயரமா போகணும், ஏதாச்சும் பெருசா செய்யணும் அப்படின்னு யோசிக்குது. பாத்தீங்களா, நாம எவ்ளோ சந்தோஷமா நல்ல இடத்துல இருந்தாலும் அதை விட இன்னும் பெருசா சாதிக்கணும்னு கனவு காண்றதுல தப்பே இல்ல. அப்படி அது யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் தூரமா, ரொம்ப தூரமா வானத்தையே தொடுற மாதிரி ஒரு பெரிய மலைய பாக்குது. அந்த மலையோட உச்சி மேகத்துக்கு மேல போய் தங்க மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அத பார்த்த உடனே நம்ம முயலோட மனசுல டிக்குன்னு ஒரு பல்ப் எரிஞ்சுது. ஆஹா, இதுதான் என்னோட கனவு. நான் அந்த உச்சிக்கு போய் நிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள கெட்டியா முடிவு பண்ணிருச்சு. ஆனா பாருங்க, அந்த மலையில ஏறுறது ஒரு பெரிய கஷ்டம்னா அதை விட ஒரு பெரிய சவால் அதுக்கு முன்னாடியே காத்துட்டு இருந்துச்சு. அந்த சவால் அந்த பாறைகள்லயோ செங்குத்தான பாதையிலோ இல்ல, அது மத்தவங்க பேசின வார்த்தைகள்ல இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? நம்ம முயல் இருக்குல்ல, ரொம்ப ஆர்வமா ஓடி போய் அங்கிருந்து ஒரு மான் கிட்ட சொல்லிச்சு, நான் அந்த மலை மேல ஏறப் போறேன் அப்படின்னு. அதுக்கு அந்த மான் ஒரு மாதிரி பார்த்துட்டு தலையாட்டி, என்னது நீயா? பாக்குறதுக்கே இத்துன்னு இருக்க, அந்த மலை ஏறுறதுலாம் ரொம்ப கஷ்டம்பா, உன்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. பாவம் முயலோட ஆசையில தண்ணிய ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. மான் அப்படி சொன்னதும் அடுத்து ஒரு குரங்கு கிட்ட போய் சொல்லுச்சு. அந்த குரங்கு இத கேட்ட உடனே வயிறு குலுங்க சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது, நீ மலை ஏற போறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணுச்சு. சில சமயம் இப்படிதான், நம்ம பெரிய கனவு பத்தி சொன்னா சில பேர் அதை புரிஞ்சுக்காம சிரிப்பாங்க. கடைசியா ரொம்ப வயசான அனுபவம் உள்ள ஒரு ஆமை அங்க இருந்துச்சு. அதுகிட்ட போய் முயல் சொல்லுச்சு. அந்த ஆமை என்ன சொல்லுச்சு தெரியுமா? பாருப்பா, நீ ரொம்ப மெதுவா பொறுமையா போனாலும் கூட இந்த மலையில ஏறுறது நடக்காத காரியம்னு சொல்லிருச்சு. பாத்தீங்களா, சில பேர் நல்ல அட்வைஸ் பண்ற மாதிரியே நம்மளால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, மான் முடியாதுன்னு சொல்லிச்சு, குரங்கு சிரிச்சுச்சு, ஆமை கூட நடக்காதுன்னு சொல்லிருச்சு. நம்ம முயல் என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாரும் சொன்னதை கேட்டுட்டு சரி நம்மால முடியாது போலன்னு அதோட கனவை விட்டுட்டு போயிருக்கணுமா? இல்ல, அதுக்குள்ள சின்னதா ஒரு குரல் சொல்லுமே, ட்ரை பண்ணி பாருன்னு, அதை கேட்டிருக்கணுமா? வாங்க, என்னால முடியுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்ளோ பவர் இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி சொன்னதை கேட்டோனே பாவம் நம்ம குட்டி முயலோட மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே சோகமா நின்னுடுச்சு. ச்சே, யாருமே மேல நம்பிக்கை வைக்கலையே அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஆனா அந்த சோகம் ரொம்ப நேரம் நிக்கல. ஒரு 2 நிமிஷம்தான். அடுத்த நொடியே அந்த முயல் தழுக்குன்னு தலைய நிமிர்த்தி அதுக்குள்ளேயே ரொம்ப தைரியமா சொல்லிக்கிச்சு, யார் நம்பலனா என்ன, எனக்கு அது தேவையில்ல, நான் என்ன நம்புறேன். குட்டீஸ், இத நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் இந்த கதையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத்தவங்க எல்லாரும் உங்கள நம்பலனாலும் பரவாயில்ல, நீங்க உங்கள முழுசா நம்பணும். அந்த ஒரு வார்த்தை, நான் என்ன நம்புறேன்னு அது சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுக்குள்ள ஒரு 1000 யானை பழத்தை கொடுத்துச்சு. உடனே வேற எதையோ யோசிக்காம அந்த மலைய நோக்கி தன்னோட முதல் அடியை எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சுது. வாங்க, அந்த முயலோட கஷ்டமான பயணத்துல நாமும் அது கூடவே போலாம். அந்த மலைப்பாதை சும்மாவா இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதல்ல ஒரு ஸ்டெப் வச்சது, அப்புறம் இன்னொரு ஸ்டெப், அப்ப டுப்புன்னு கால் வழுக்கி கீழே விழுந்துருச்சு. உடம்புலலாம் ஒரே அடி. ஆனா அது அதோட நின்றுச்சா? இல்லவே இல்ல. உடனே எழுந்து மேல இருந்த தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு பரவால அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சுது. நாமளும் அப்படிதான். ஏதாச்சும் கஷ்டமான விஷயத்த செய்யும்போது கீழே விழுறதும் தப்பு பண்றதும் சகஜம். ஆனா திரும்ப எழுந்திருக்கிறதா முக்கியம். கொஞ்ச தூரம் போனதும் நிலைமை இன்னும் மோசமாச்சு. வானம் இருட்டிட்டு வந்து சோனம் மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு.
காத்து விர்ருன்னு அடிச்சதுல அந்த குட்டி முயல் பறந்து போற மாதிரியே இருந்துச்சு. அந்த மலை ஏறுறது இன்னும் பெரிய சவாலா மாறிடுச்சு. அந்த மழையில நனைஞ்சுகிட்டு காத்துல ஆடிக்கிட்டே ஏறும்போது கூட நம்ம முயல் மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிச்சு. ஆமா, இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் ஆரம்பிச்சத முடிக்காம நிறுத்தவே மாட்டேன். பாத்தீங்களா அதோட மன உறுதிய? அந்த மழையும் பொருட்படுத்தாம அந்த பலமான காத்தையும் எதிர்த்து ஒவ்வொரு அடியா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வச்சு நம்ம குட்டி முயல் மெதுமெதுவா அந்த மலையோட உச்சிக்கு கிட்ட வந்துடுச்சு. இப்போ கதையோட கிளைமேக்ஸ், சூரியன் உதிக்கிற அந்த நேரத்துல அதுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுது. கடைசியா அதோட கடைசி ஸ்டெப்பையும் எடுத்து வச்சு அந்த மலை உச்சிக்கு வந்து நின்னுடுச்சு. அப்பா, அங்கிருந்து கீழே பார்த்தா முழு காடும் அது கால் கீழே தெரிஞ்சுது. அந்த நேரத்துல கிழக்குல இருந்து அழகான சூரியன் மெதுவா மேல வந்துச்சு. அத பார்த்ததும் நம்ம முயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 2 கையும் தூக்கிட்டு, ஏய், நான் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், என் கனவு இன்னைக்கு நிஜமாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா கத்துச்சு. சரி, முயல் ஜெயிச்சிருச்சு. ஆனா கீழே அத முடியாதுன்னு சொன்னாங்களே அந்த மத்த விலங்குகள், அவங்களுக்கு என்னாச்சு? வாங்க, அந்த உச்சி கொடுத்த பாடத்தை பத்தி நாமளும் தெரிஞ்சுக்கலாம். கீழே இருந்த அந்த மான், குரங்கு, ஆமை எல்லாரும் காலையில எந்திரிச்சு மேல பார்த்தா மலை உச்சியில நம்ம முயல் நின்னுட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக். அடேங்கப்பா, இந்த சின்ன முயல் உண்மையாவே செஞ்சு முடிச்சிருச்சா அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல. பாருங்க, மத்தவங்க என்ன நினைச்சாங்க? இது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சாங்க. இந்த முயல் ரொம்ப சின்னதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம முயல் என்னென்ன நிரூபிச்சு காட்டுச்சு? விடாமுயற்சி இருந்தா எதுவும் சாத்தியம்னு காட்டுச்சு. உருவம் சின்னதா இருந்தாலும் மனசு பெருசா இருந்தா போதும்னு புரிய வச்சது. எல்லாத்தையும் விட தன்னம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்கலான்னு நிரூபிச்சது. அப்போதான் அந்த வயசான ஆமை மத்தவங்கள பார்த்து ரொம்ப நிதானமா சொல்லுச்சு. நாம எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம். அத பார்க்க சின்னதா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய தைரியமும் மன உறுதியும் இருந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா, அவங்க எல்லாரும் அந்த முயலோட விடாமுயற்சியை ரொம்ப தப்பா எடை போட்டுட்டாங்க. சோ குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா, நீங்க உங்கள முழுசா நம்புனா எவ்வளவு பெரிய உயரத்தையும் உங்களால அடைய முடியும். மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கிறது முக்கியமே இல்ல. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா? அதுதான் முக்கியம். சரி குட்டீஸ், கதை முடிஞ்சிருச்சு.